இவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தலையாட்டி பொம்மையை போல் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துகிறது என்றால் எதற்காக இந்த தேர்தல் ஆணையம்? ஏற்கனவே நாங்கள் சந்தேகப்பட்டோம். ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதி வேண்டும். ஆனால் அவரை நீக்கிய பொழுதே ஒரு சந்தேகம் எழுந்தது. இதில் கோளாறு நடக்கப் போகிறது, இவர்களே தேர்ந்தெடுக்க போகிறார்கள். 2 பேர் பாஜக அரசை சாராதவர்கள், 3 பேர் அவர்கள். மெஜாரிட்டி என்றால் அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவரை கொண்டு வருவார்கள். அவர்கள் மூலமாக இந்த ஜனநாயக விரோத போக்குகளை செயல்படுத்துவார்கள் என்பதுதான் நாங்கள் ஃப்ரம் டே 1 சொல்லி வருகிறோம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? எல்லா தலைவர் பெருமக்களும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த மங்கம் வந்தாலும் முதன்மை குரலாக ஒலிக்கின்ற தலைவராக இங்கே விளக்கி கொண்டிருக்கிறார். அது ஆட்சியாகட்டும், கட்சியாகட்டும், மக்களுக்கான திட்டங்களாகட்டும், ஏதாவது நட்டம் வருகிறது என்றால் கூட தமிழ்நாட்டு தமிழர்கள் தலைகுனிய கூடாது, அந்த நட்டத்தை நான் எதிர்கொள்வேன் என்று சவால் விடுகின்ற முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர் இருக்கிறார். என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டின் மீது என்ன ஒரு மிகப்பெரிய கண் வைத்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் நடக்கின்ற வளர்ச்சி பணிகள், தமிழ்நாட்டில் நடக்குகின்ற ஒரு நேர்மையான ஆட்சி, தமிழ்நாட்டில் நடக்கின்ற மக்களாட்சி. இந்த மக்களாட்சியை பார்த்தாலே பாஜகவுக்கு எரிச்சல் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். அந்த அடிப்படையில் கல்வியா, கல்விக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம். நீங்கள் கொடுக்கின்ற ஜிஎஸ்டி வருவாயா, ஜிஎஸ்டி வருவாயில் உங்களுக்கு உரிய நிதியை நாங்கள் அளிக்க மாட்டோம். மத்திய மருத்துவத்துறை, மக்கள் சுகாதாரத்துறை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக சிறப்பாக இயங்குகிறதா? முதன்மை திட்டங்களை தீட்டுகிறார்களா? இந்தியாவில் இல்லாத திட்டங்களுக்கு எதிராக அதை புறக்கணிப்போம். இதுதான் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக 11 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன.